வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களை பந்தாடி சீரீஸை ஜெயிச்சிட்டோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பு வைக்கிற நேரம். இந்த வெற்றிக்கு பிறகு நம்ம சுப்மன் கில் என்னென்ன சொன்னாருன்னு பார்ப்போம். முதல்ல அகமதாபாத்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு நொறுக்கினாங்க. அப்புறம் டெல்லியில 7 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை ஜெயிச்சாங்க. 5வது நாள்ல தான் மேட்ச் முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் கேப்டன் சுப்மன் கில் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு வந்தப்ப மனசு நிறைய பேசிட்டாரு. சுப்மன் கில்லோட முதல் இந்திய மண்ணுல கிடைச்ச சீரீஸ் வெற்றி இது. அதனால அவரோட கேப்டன்சியை பத்தியும் நிறைய கேட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல கில் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அங்க 2-2 சீரீஸ் முடிஞ்சிச்சு. ஆனா இங்க நேரடியா 2-0ன்னு, அதாவது வெஸ்ட் இண்டீஸை சுத்தமா தொடச்சிட்டு கில்லு நம்ம கோப்பையை தூக்கிட்டாரு. WDCலையும் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாரு. இப்போ சுப்மன் கில் செம சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா ஒரு கேப்டனுக்கு இந்திய மண்ணுல கிடைக்கிற முதல் சீரீஸ் வெற்றி ரொம்பவே ஸ்பெஷலானது. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்ததும் அவகிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொன்னாரு. ஆஸ்திரேலியாவோட மேட்சை பத்தியும் எப்படி பிளான் பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ அதுக்கும் ஒரு செமஃபன்னான பதில் சொன்னாரு. சுப்மன் கில் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, இந்திய டீமை கேப்டன் பண்றது உண்மையிலேயே பெருமையான விஷயம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னை எப்படி தயார் பண்ணிக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கேன். பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது, சரியான நேரத்துல கரெக்டான முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட ரன் நிறைய இருந்துச்சு. ஃபாலோ ஆனை பத்தி கேட்டப்போ ரன் நிறைய இருந்துச்சு. பிட்சும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஃபாலோ ஆன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். சில பிளேயர்ஸை நாங்கள் கவனமா பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் பேட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப தூரம் ஃப்ளைட்ல போகணும். அங்க போற வழியில பிளான் பண்ணிக்கலாம்னு முடிச்சாரு. இந்த பேச்சோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். கேப்டன்சி மேல அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. யாரை எப்போ கொண்டு வரணும், பவுலிங்கை எப்போ மாற்றணும்னு சரியான முடிவுகளை எடுக்க ட்ரை பண்றாரு. நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஆர்டர் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த கண்டிஷன்லையும் விளையாடக்கூடிய வீரர்களை உருவாக்கணும்னு விரும்புறாராம். வெளிநாட்டு மேட்சுகளுக்கு மட்டும் இல்லை. அதனாலதான் நிதிஷ்குமார் ரெட்டியை மாத்தி இறக்குனாங்களாம். 170 ரன்னுக்கு பக்கமா நிறைய ரன் இருந்ததுனால ஃபாலோ ஆன் கொடுக்கலாம், ஏன்னா அப்புறம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு முடிவெடுத்தாராம். ஆனா பிட்சும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ் வரப்போகுது. எப்போ பிளான் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, ஃப்ளைட்ல போக ரொம்ப நேரம் ஆகும், அந்த நேரத்தில் பேசி பிளான் பண்ணிடுவோம்னு சொன்னாரு. எங்க பிளான் பண்ணுவாரு, ஏன் பேட்டிங் ஆர்டர் மாறுது, கேப்டன்சியை எப்படி கையாளுகிறாருன்னு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாரு. மேட்சை பத்தி பேசணும்னா நம்ம டீம் இந்தியா யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 2 பேரோட சதம் உதவியால முதல் இன்னிங்ஸ்ல 518 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆட வந்தப்போ 248 ரன்ல ஆல் அவுட் ஆச்சு. டீம் இந்தியா ஃபாலோ ஆன் கொடுத்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் 2வது இன்னிங்ஸ்ல 390 ரன் எடுத்தாங்க. இந்தியாவுக்கு 121 ரன் டார்கெட். KL ராகுலோட அரை சதம் உதவியால 3 விக்கெட் இழப்புக்கு 124 ரன் அடிச்சு 2-0ன்னு சீரீஸை ஜெயிச்சாங்க. இந்திய மண்ணுல வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தியாச்சு. இப்போ கங்காருக்களை, அதாவது ஆஸ்திரேலியாவை வேட்டையாட வேண்டிய நேரம். சுப்மன் கில் சவால் விட்டாச்சு. இங்க மக்கள் மனசை கொள்ளையிட்டாரு. ஆஸ்திரேலியாவில் புதிய கேப்டன் சுப்மன் கில் தன்னோட முதல் ஒரு நாள் அசைன்மெண்ட்ல என்ன மேஜிக் பண்றாருன்னு பார்ப்போம்.